இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்திலே இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி என்று கண்டோம் என்று சொல்லி ஈசாக்கை பார்த்து பெலிஸ்தியர்கள் அங்கே சொல்வதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சமாதான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த மாத்திரத்திலே அது எப்படி அது நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 75வது வயதிலே அவனுக்கு ஆணை கொடுக்கப்படும், அவனுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 25 ஆண்டு காலம் பொறுத்திருக்கிறான். அதற்கு பின்பதாக ஈசாக்கு அவங்களுக்கு குழந்தையாக கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு நன்றாக அறிந்த விஷயம்தான். இந்த ஈசாக்கு எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்தவனாக காணப்படுகிறான். தன்னுடைய தாய் தகப்பன் எப்படி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு காணப்படுகின்றார்களோ, அவர் சொல்படி நடக்கின்றார்களோ, ஆபிரகாமை நோக்கி நீ வடக்கு தோசை நோக்கி போ என்று சொன்ன மாத்திரத்திலே அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் போனான். இதையெல்லாம் அவன் அறிந்தவன் தான். எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முதலிடத்திலே கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடந்த நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதையெல்லாம் அறிந்தவனாக அவன் வாழ்ந்த காரணத்தினால் ஈசாக்கும் அப்படியே ஒரு நல்ல ஒரு தெய்வத்துக்கு பயந்தவனாக, தன்னுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்களோ, கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்தார்களோ, அதை போல இவருடைய வாழ்க்கையும் அமைந்தது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை யாக்கோபை போல அவன் புரட்சிகரமான வாழ்க்கை வாழாவிட்டாலும், திருமறை எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஈசாக்கு தன் பெற்றோருடனும் அயலகத்தாருடனும் எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக காணப்படுது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் அவன் முன்மாதிரியாக அவன் காணப்படுகின்றான். அவன் ஒரு நல்ல ஒரு மைந்தன் என்பதற்கு என்ன காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் அறிந்து கொள்ளலாம் என்றால், அவன் ஒரே மகனாக 100வது வயதிலே கொடுக்கப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது, உன்னுடைய மகனை கொண்டு போய் நீ பலியிடு என்று சொல்லி. பலியிடுவது என்றால் என்ன என்பது நன்றாக தெரியும் ஈசாக்கு. பலியிடுவதற்கு என்னென்ன காரியங்கள் தேவை, எதெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நன்றாக அறிந்தவன் தான். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் தேவன் மூலமாக அறிந்து என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படியே அவன் குணசாலியான ஒரு நல்ல மைந்தனாக எதையுமே கேட்காமல் சொல்கின்றான். அங்கே சென்று விறகு கட்டை அடுக்கி இவனை மேலே போட்டு கத்தியை ஓங்கும் பொழுது அப்பவும் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை, அமைதியாகத்தான் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் நடக்கிறது. கர்த்தருக்கு பயந்த மனிதன் என்னுடைய தகப்பன் என்று அவன் அறிந்தவனாக அங்கே பணிவாக அங்கே காணப்படுகின்றான். ஒரு நல்ல ஒரு குணத்தை பெற்றிருக்கிறான், பணிவான ஒரு குணம். எதையுமே ஏற்றுக்கொள், என் தகப்பன் எதை செய்தாலும் அது நன்றாகத்தான் இருக்கும். அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று அதன்படிதான் அவர் செய்வார் என்பதையெல்லாம் அறிந்தவனாக அங்கே அவன் குணசாலியாக காணப்படுகிறான். நடந்தது என்ன? பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே என்று சொல்லி விடுவிக்கப்படுகிறான். அவர் விடுவிக்கப்பட்டு அவன் வருகிறது என்பதெல்லாம் நாம் பார்த்துக்கோம். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கிறவனாக, கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவனாக, நல்ல ஒரு குணசாலியான ஒரு மைந்தனாக அங்கே காணப்படுகிறார். அவனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே இந்த இடத்தில் அல்ல, நம்முடைய மூதாதையர்கள் சமுதாய சடங்குக்கு மாத்திரமல்ல, அதையும் தாண்டி புறசமய பெண்களை நாம் மணக்கக்கூடாது என்பதையெல்லாம் அறிந்து அவருடைய குலத்திலே உள்ளக்கூடிய பெண்ணை கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அவன் செல்லவில்லை, அவன் சென்று பெண்ணை பார்க்க போகவில்லை, அவன் அனுப்பப்படுகிறார்கள். பெண்கள் பார்ப்பதற்கு போகிறார்கள். ஆனால் இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எந்த நேரத்திலும் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த மேலான அந்த காரியம் அவனிடத்திலே காணப்படுகிறது. மாலை நேரத்திலே சென்று தேவனோடு அங்கே சஞ்சரித்தவனாக, அவரோடு பேசி ஜப வேளையில் ஈடுபடுகிறவனாக காணப்படுகிறான். வேதத்தில் மிக தெளிவாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை பார்த்து என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு எப்பொழுதுமே மாலை வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய்
அவரோடு ஐக்கியப்பட்டு காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அவரிடத்தில் காணப்படுகிறது. ஆகவே எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாக, கர்த்தருடைய வாக்கை கேட்டு அதன்படி நடக்கிறவனாக, தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார்களோ அதன் வழியிலே செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைந்தனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் ஒரு சமாதான பிரியனாக, ஏன்னா என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் வழி நடத்துகிறார். தன்னுடைய குலத்திலே உள்ள பெண்ணை அவருக்கு மனமுடித்து வைக்கின்றார்கள். அவர் இருந்த இடத்திலே பெலிஸ்தர்களுக்கு மத்தியிலே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அங்கே அவருடைய மேய்ப்பர்கள் எல்லாம் அங்கே துறவுகளை உண்டு பண்ணுகிறார்கள். வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 தடவை அங்கே துறவை தோண்டுகிறார்கள். 2 தடவையும் தோண்டி அந்த துறவெல்லாம் தோண்டின உடனே இந்த பெலிஸ்தர்கள் வந்து அதை மூடி போடுகின்றார்கள். மூடி போட்டாலும் ஒன்றும் சொல்லவில்லை. 3வது தடவையும் செய்கிறான். 3வது தடவையும் ஒன்றும் செய்யவில்லை. அங்கே சேனாதிபதியும் இச்சமயத்தில் அவனுக்கு சொல்லி சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்பினார்கள். அப்போ தான் சொல்கிறாங்க, பெலிஸ்தர்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் அவருக்கு எதிராக நின்றவர்கள் ஐயா, அவருடைய துறவுகளை எல்லாம் மூடினவர்கள், ஈசாக்குக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் செய்தவர்கள் தான். அவர்கள் மத்தியிலும் பொறுமையாக அவன் காணப்பட்டான். கர்த்தரிடத்தில் ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய சமாதானத்தை அவன் உண்டு பண்ணுகிறவனாக, சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டவனாக, கோபப்படாமல் அவன் வாழ்ந்த நிமித்தமாக அவர் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தப்படுகிறான். கர்த்தரை நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் யாரிடத்தில் இருக்கிறார்களோ அவர் குணசாலியாக இருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு சாட்சியுள்ள மகனாக ஆண்டவராய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த ஈசாக்கு காணப்பட்டான். அந்த நிமித்தமாக பெலிஸ்தர்கள் மற்றவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், இவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள், ஆண்டவராய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே சாட்சி கொடுக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? எத்தனையோ மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை மற்றவர்கள் பார்த்து சொல்கிறார்களா இவர்கள் கர்த்தரோடு இருக்கின்றவர்கள், கர்த்தராய் இயேசு இவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகின்றது? பெலிஸ்தர்கள் அவர்கள் உண்டு பண்ணின துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நமக்காக ஏதாவது ஏற்பாடு செய்து மற்றவர்கள் அழித்து போட்டால் எத்தனை வேகமாக கோபமாக அதை எதிர்கொள்கிறோம். அவளை எதிர்த்து எதை செய்ய வேண்டுமென்றாலும் செய்ய நாம் முற்படுகின்றோமே. ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவன சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறவனாக, சமாதானத்தோடையே கடந்து செல்கிறவனாக காணப்படுகின்றான். அதன் அடிப்படையிலே சாட்சியாக அவரை எதிர்த்தவர்கள், அவருக்கு துரோகம் செய்தவர்கள், அவருக்கு அநீதி செய்தவர்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை காணப்படுகின்றதா? மற்றவர்கள் நம்மை பார்த்து அப்படி சொல்லுகின்றார்களா? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், ஆகவே அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார் என்று சொல்லி நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகின்றார்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமம் உயர்த்தி பிடிக்கப்படும். இயேசுவினுடைய வாழ்க்கை அவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே சமாதானம் பண்ணுகிறாவே காணப்பட்டார். ஆகவே ஈசாக்கை போல, புதிய ஏற்பாட்டு போல, இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியில் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். எத்தனையோ பேரும் நம்ம வேதத்திலே சொல்லலாம். அத்தனை பேரும் வாழ்ந்த வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையாக, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையாக, மற்றது சமாதானத்தோடு வாழ வேண்டும், மற்றவர்களிடத்தில் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அது நிமித்தமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை பார்த்து மற்றவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஈசாக்கை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக என் தேவன் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, ஈசாக்கின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எங்கள் வாழ்க்கையிலும் செய்ய பலனை தாரும் ஆண்டவரே. நாங்களும் பெற்றோர் கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்களாக, ஒருவேளை எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள் மத்தியிலே வாழும் பொழுதும் அவர்களோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே நாங்கள் அவர்களையும் எங்கள் பக்கமாக இழுக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. அது நிமித்தமாக மற்றவர்கள் எங்களை பார்த்து கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு பலத்தை தாரும், சத்துவத்தை தாரும் ஆண்டவரே.
அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏற்றுக்கொள்ளும். ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு என்பது நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மகிமை மகிமை